திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். வேயின் எழும் கண்ணல் போலே இம்மையனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோநந்தி தாயினும் மும்மலம் மாற்றிதய என்னும் தோயமதாயழும் சூரியனாமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வேயின் எழுங்கரம் போலே இம்மெய்யனும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். இறைவன் நமக்குள்ளே எப்படி மறைந்திருக்கிறான், அவன் குருவாக வெளிப்பட்டு நம்மை எப்படி காக்கிறான் என்பதை அழகிய உவமைகள் மூலம் திருமூலர் விளக்குகிறார். மாலாங்கன் என்று ஒருவன் இருந்தான். அவருக்கு குருவாக நின்று ஆன்மீக ரகசியங்களை உபதேசிக்கிறார் திருமூலர். மாலாங்கன் திருமூலரிடம், குருநாதரே, இறைவன் எங்கே இருக்கிறான்? எத்தனையோ கோயில்களுக்கு சென்று தேடியும் அவனை நேரில் காணவே முடியவில்லையே, அவனது கருணை எப்படிப்பட்டது என்று கேட்டான். அதற்கு திருமூலர், இறைவனை தேடி நீ வெளியே எங்கும் அலைய வேண்டாமப்பா, அவன் உனது உடலுக்குள்ளேயே உயிரின் உயிராக மறைந்திருக்கிறான் என்று கூறி அவனுக்குள் இருக்கும் ஆன்மீக ஒளியை தன் தீட்சை, அதாவது உபதேசம் மூலம் விழிப்படைய செய்தார். ஒரு தாய் தன் குழந்தையின் உடலில் இருக்கும் வெளி அழுக்கை துடைத்து வளர்ப்பாள். ஆனால் இறைவன் குழந்தையை விடவும் தாயை விடவும் பேரன்பு கொண்டு ஆன்மாவை தொடர்ந்து வரும் அக அழுக்குகளை, அந்த மும்மலங்களை அறுத்து ஞானசூரியனாக நெஞ்சில் பிரகாசிப்பான் என்ற உண்மையை இந்த உபதேச பகுதியில் திருமூலர் விளக்குகிறார். வேயின் எழுங்கனல் போலே பச்சையாக இருக்கும் மூங்கிலுக்குள், வேய் என்பது என்ன? மூங்கில் மறைந்திருந்து அவை ஒன்றோடொன்று உரசும்போது வெளிப்படும் நெருப்பை போல இம்மெய் எனும் கோயிலில் இருந்து, இந்த மெய் எனப்படும் நம் உடலாகிய கோயிலுக்குள்ளேயே மறைந்து நின்று குடிகொண்ட கோன் நந்தி, நிலை பெற்று வீற்றிருக்கும் நம் தலைவனாகிய நந்தியம் பெருமான் சிவபெருமான், தாயினும் மும்மலம் மாற்றி பெற்ற தாயை காட்டிலும் அதிக பாசத்தோடு நம்மை பிடித்துள்ள ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களையும் போக்கி தயா என்னும் தோயமதாய், தயா என்றால் கருணை, தோயம் என்றால் கடல் அல்லது நீர்நிலை, அவனது கருணை கடலிலிருந்து எழும் சூரியனாமே. நம் அறியாமை இருளை நீக்க ஞான சூரியனாக நம் இதயத்தில் தோன்றி பிரகாசிப்பான். காட்டில் இருக்கும் மூங்கில்களை பார்க்கும்போது சாதாரணமாக தெரியும். ஆனால் காய்ந்த மூங்கில்கள் காற்றில் ஒன்றோடொன்று உரசும்போது என்னாகிறது? அவற்றுக்குள் மறைந்திருந்த நெருப்பு வெளிப்பட்டு பெருங்காற்றையும் ஒளிரச் செய்யும். அதாவது காடு பூராவும் அது பறந்துவிடும். அதுபோல நம் சரீரத்தை பார்க்கும்போது வெறும் தசைப்பிண்டமாகத்தான் தெரியும். அப்படி தெரிந்தாலும் இதற்குள்ளே உயிரின் உயிராக நம் தலைவன் நந்தி பெருமான் குடிக்கொண்டிருக்கிறான். உலகில் ஒரு தாய் தன் குழந்தையை அன்போடு வளர்த்து அதன் உடலில் உள்ள புற அழுக்குகளை நீக்குவாள். ஆனால் நம் பெருமானோ ஒரு தாயை காட்டிலும் 100 மடங்கு அதிக கருணை கொண்டவன். அவன் பல பிறவிகளாக நம் ஆன்மாவை தொடரும் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களாக அழுக்குகளை வேரோடு மாற்றி அமைக்கிறான். அவ்வாறு மலங்களை நீக்கிய பின் அவனது அளவற்ற கருணையாகிய பெருங்கடலிலிருந்து அறியாமை என்னும் இருளை ஒட்டுமொத்தமாக விரட்டும் ஞான சூரியனாக நம் அகத்திலே, அதாவது நெஞ்சத்திலே அவன் உதித்து எழுகிறான். அவன் உதித்த பின் நம் வாழ்வில் என்றும் ஒளியே நிலைத்திருக்கும். மூங்கிலுக்குள் நெருப்பு மறைந்திருப்பது போல நமக்குள்ளும் சிவம் மறைந்திருக்கிறது. பக்தி, தியானம் என்ற உராய்வு ஏற்படும் போது அது வெளிப்படும். இறைவன் தாயை விட அன்பானவன். அவன் நம் பாவங்களையும் மலங்களையும் நீக்கி நம் மனதிற்குள் சூரியனாக பிரகாசிப்பான் என்பதுதான் இந்த பாடலின் உன்னத தத்துவமாகும். வேயின் எழுங்கலன் போலே இம்மெய்யனும் கோயிலிலிருந்து குடிகொண்ட கோன் நந்தி தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழும் சூரியனாமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.